பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்கிறது என்றார். ஏசப்பா சீசரை பார்த்து சொல்கிறாரு, ஒரு ஐஸ்வர்யம் ஒரு பணக்கார ஒரு கோடீஸ்வரன் என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய மகிமை உணர்வது அவனுக்கு ரொம்ப கடினமாக சொல்லி ஏசப்பா சீசரை பார்த்து சொல்கிறார். எதுக்கு ஏசப்பா சீசரை பார்த்து சொல்கிறான்? அந்த ஐஸ்வர்யன் தேவனுடைய மகிமைக்காக வந்தான், தேவனுடைய வல்லமைக்காக வந்தான். அவன் பண ஆசைலாம் பண்ணான், தேவனுடைய மகிமை விட்டு விலைக்கு ஓடிட்டான். ஏசப்பா என்ன சொல்கிறார்? உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம் முக்கியம், பணம் தேவை தான். ஆனால் அதை சார்ந்து வாயாதீங்க. இப்போ நீங்கள் அதை நம்பி வாயாதீங்க. அது உங்களை விடுவிக்காது, அது உங்களை பாதுகாக்காது. அதாவது உங்கள்கிட்ட என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, சில வியாதி சில பணம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ண வியாதி சுகமாகுது. சில வியாதி என்ன தான் பணம் செலவு பண்ணலாம் அந்த வியாதி சுகமாகுது. உங்கள்கிட்ட என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, பிசாசு பிரியில் இருக்க பிசாசு கட்ட என்ன தான் நீங்கள் பணம் செலவு பண்ணலாம் அந்த பிசாசு துரத்த முடியாது. ஆனால் வல்லமுள்ள தேவன் உங்களோட கூட இருந்தால், ஃபயர்ஃபுல் தேவன் நான் உங்களோட கூட இருந்தால் நான் எல்லாமே செய்வேனே. நீங்கள் என்ன நம்பும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு பரலோக நித்திய ஜீவன் கிடைக்கும், நான் என்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பாவோட வார்த்தை நம்மளுக்கு கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்மளுக்கு பணம் தேவை தான், பணம் முக்கியம்தான். ஆனால் நம்ம எப்பொழுதும் அந்த பணத்தை சார்ந்து வாழாமல், அந்த பணத்தை நம்பி நம்ம வாழாமல், நம்ம ஏசப்பா நம்ம முன்னே வைக்கும்போது நிச்சயமாக ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். சங்கீத தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவர் என் வலது சாய்ந்தால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது. அவர் நம்மளோட கூட இருக்கும்போது நம்ம ஒருபோதும் அசைக்கப்படவே முடியாது. அதாவது நம்மக்கிட்ட என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, என்ன தான் நம்மக்கிட்ட கோடியாக பணம் இருந்தாலும் சரி, சில வியாதி நம்ம என்ன தான் பணம் செலவு பண்ணால் அந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது. பிசாசுக்கிட்டே நம்ம என்ன தான் பணம் செலவு பண்ணால் அந்த பிசாசை துரத்த முடியாது. ஆனால் தேவனுடைய வல்லமை அவரோட மகிமை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மளுக்கு எல்லாம் சுகம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பிசாசுகளை துரத்துற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பெரும்பாடு ஸ்ரீ பாருங்க, அவர் பயங்கர ஆஸ்தி உள்ள, அந்தஸ்து உள்ள, பயங்கரமான அவ்வளோ 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 ஒரு கோடீஸ்வரோட சொல்ல அவ்வளோ பணம் அவளுக்கு வந்த வியாதினால் அவள் என்ன தான் வைத்திட்ட போய் எவ்வளோ பணம் செலவு பண்ணியும் அந்த வியாதி அவளுக்கு வியாதி சுகமே ஆகலை. ஆனால் ஏசப்பா நம்பியா விசுவாசித்தான். ஏசப்பா ட்ரெஸ்ஸை தொட்டுன்னு அவள் சுகமானான். அப்போ எப்படியோ வல்லமுள்ள தேவன் பாருங்கள். நம்ம எப்போவுமே அவர் வல்லமை நாடுங்க, அவரே நம்ம எப்போவுமே அவரை சார்ந்து வாழுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம் முக்கியம்தான், நீங்கள் அதை சார்ந்து வாழாதீங்க. அது உங்களை விடுவிக்காது, அது உங்களை பாதுகாக்காது. நீங்கள் ஏசப்பா சார்ந்து வாங்க, ஏசப்பா நம்பி வாழுங்க. அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை நித்திய ஜீவனை கொண்டு போவார். உங்கள் தேவைகளை கத்தர் கொடுப்பார், அவங்க ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீங்கள் கத்தரை சார்ந்து வாங்க, கத்தரை நம்பி வாங்க. கத்தர் நிச்சயமாக கூட உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.